ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கேரட்டு கொஞ்சம், பீன்ஸு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், முட்டைக்கோஸ் கொஞ்சம், அப்புறம் குடமிளகாய் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயவும் வெங்காயம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு தாளிப்பு விட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அது லைட்டாக கொஞ்சம் நல்லா வெந்து வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெந்து வர பிறகு கேப்சிகம் போட்டுக்கலாம். அதாவது குடமிளகாய் போட்டுக்கலாம். குடமிளகாய் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அது கொஞ்சம் வேகவும் நம்ம இப்போ கேரட்டை எடுத்து போட போகிறோம். ஒரு கை அளவு கேரட் இருக்குது, அதை எடுத்து போட போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும் கேரட் கொஞ்சம் சாப்பிட. கேரட் யாருக்கெல்லாம் பச்சையாக சாப்பிட பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் முட்டைக்கோஸு பீன்ஸையும் போட்டாச்சு. உள்ள முட்டைக்கோஸு பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயிலே வதங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்புறம் இதுக்கு என்ன பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி தான். நான் ஃப்ரைட் ரைஸுக்கு எதுவுமே இதான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து லைட்டாக டொமேட்டோ சாஸ் போட போகிறேன். இந்த டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் சோறு ஒரு பக்கம் வடித்து வச்சுருக்கேன். சோறை எடுத்து போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. போட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். லைட்டாக மிளகு பொடி போட்டுக்கோங்க. அந்த கிளிப்பு நான் எடுக்கலை. எல்லாமே போட்டதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு. கிண்ணதுக்கப்புறம் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. என் வீட்டுக்காருக்கு தட்டில் வச்சு எடுத்து கொடுக்க போகிறேன். ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.